அண்மையில வெளியான மலையாள திரைப்படமான மஞ்சுமேல் பாய்ஸ் தமிழ்நாட்டிலுமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. காரணம், படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே குணா குகையை மையப்படுத்தியது தான். அதனால சமூக வலைத்தளங்கள்ல பலரும் குணா திரைப்படம் பற்றியும் அந்த படத்துல வரக்கூடிய குணா குகை பத்தியும் பதிவிட்டு வராங்க. 1991 வருஷம் தீபாவளியை ஒட்டி தளபதி குணா அப்படின்ற 2 திரைப்படங்கள் வெளிவந்துச்சு. அதுல ரஜினி நடிச்ச தளபதி வசூலை குவிக்க, கமல் நடிச்ச குணா படம் அந்த போட்டியில சறுக்குச்சு. அப்படி இருந்துமே 25 வருஷங்கள் கழிச்சு குணா படத்திற்கு ரசிகர்கள் தரும் ஆதரவு அந்த படத்தை கல்ட் கிளாசிக் படமா மாத்திருக்கு. குணா படத்துல வரும் குகைய பத்தி 1991ல நடிகர் கமல்ஹாசன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல கொடைக்கானல்ல இதுவரை படப்பிடிப்பே நடக்காத, மனித நடமாட்டமே அறியாத பிரதேசங்களில் எல்லாம் குணா படத்தோட படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க. இதுக்கான லொகேஷன் தேடி நானும் இயக்குனர் சந்தான பாரதியும் 7 கிலோமீட்டர் அலைஞ்சுமே திருப்தியான இடம் அமையல. இன்னுமே 1 கிலோமீட்டர் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்ததால அப்படி ஒரு அருமையான லொகேஷன் எங்களுக்கு கிடைச்சது. அது ஒரு மலை உச்சி. அங்க ஒரு சர்ச் செட்டை அமைச்சு படப்பிடிப்பு நடத்தணும். எங்க யூனிட் அங்க போறதுக்கு புதுசா ஒரு பாதையை அமைச்சோம். படத்தோட பல காட்சிகளை எடுக்க யூனிட் முழுசுமே 700 அடி பள்ளத்தாக்குல கயிறு கட்டி இறங்கி போக வேண்டி இருந்துச்சு அப்படின்னு கமல் அந்த பேட்டியில பேசியிருப்பாரு. இப்போ இந்த குணா குகை எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் பின்னர் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கொடைக்கானல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குகை அமைஞ்சிருக்கு. 2200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள குணா குகை கூட்டம் கூட்டமா பயணிகளை ஈர்க்கும் மர்மமான மற்றும் அதிசயிக்கத்தக்க பகுதியா இருக்கு. எல்லோருக்குமே குணா குகையாக தான் அதை பத்தி தெரியும். ஆனா அந்த குகையோட முந்தைய பெயர் டெவில்ஸ் கிச்சன், அதாவது பேய்களின் சமையல் அறை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம், இந்த பகுதி ஆழமான குகை என்பதால் இதுக்கு இந்த பெயர் வந்ததா சொல்லப்படுது. 1821 வருஷம் அமெரிக்கரான திரு PS வார்ட் என்பவர் இந்த இடத்தை கண்டுபிடிச்சதா வரலாறு சொல்லுது. இந்து புராணங்களின்படி பார்க்கும்போது பாண்டவர்கள் குகைகள்ல தங்கி உணவு சமைச்சிருக்காங்க அப்படின்ற குறிப்பும் இருக்கு. இவ்வளவாக பிரபலமடையாமல் இருந்த இந்த குகை கடந்த 32 ஆண்டுகளுக்கு முன்புதான் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமாச்சு. அதுக்கு முக்கிய காரணம் 1992 ஆண்டு கமலஹாசன் நடிப்புல வெளியான குணா அப்படின்ற படத்துல இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என்ற பாடல் இந்த குகையில தான் படமாக்கப்பட்டது. ரம்யமான இரவு சூழல்ல படமாக்கப்பட்ட இந்த பாடல் காட்சி ரசிகர்களோட மனதுல நீங்காத இடம் பிடிச்சது. குணா படத்தின் மூலம் பிரபலமானதால குணா என்ற பெயரே இந்த குகைக்கு பொருத்தமாகிவிட்டது. இதுக்கு பின்பு இந்த குகையை பார்க்கறதுக்காகவே சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்தாங்க. குணா குகையை சுற்றி பார்க்கும் ஆர்வத்துல ஆபத்தை உணராம குகை பள்ளத்துல தவறி விழுந்து பலர் இறந்திருக்காங்க. வனத்துறையினரின் ஆலோசனையை ஏற்க மறுத்து குகைக்குள்ள சென்ற பலர் உயிரிழந்த நிலையில கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு குணா குகை மூடப்பட்டுச்சு. அதன் பின்னர் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று வனத்துறையால மரப்பாலம் அமைக்கப்பட்டுச்சு. அதன் மூலம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பா குகையின் முகப்பு வரை சென்று வர ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டுச்சு. இதையடுத்து சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பு வசதிகளுடன் குணா குகையை போய் பார்த்து ரசிச்சுட்டு வந்தாங்க. நாளடைவுல இந்த மரப்பாலமும் சிதிலம் அடைந்து போனதால குணா குகைக்கு அருகே யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. இதனால குகையை தூரத்துல இருந்து பார்த்து செல்லும் நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ வெளியான ஒரு மலையாள படம் குணா குகை பத்தியும் குணா படம் பத்தியும் கண்மணி அன்போடு காதலன் பாட்டையும் நம்ம எல்லோருக்கும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்தியிருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்சைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.